Good morning. Welcome to Mastermind Academy. இன்றைக்கி நம்ம 12th December 2018 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து அவங்களோட சைடான கான்ட்ரிபியூட்டை வந்து 10% வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 4% இன்க்ரீஸ் பண்ணி 14% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் லெவலில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து முதல்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக எல்லா மக்களுக்கும் இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட பிளானை பற்றின ஃப்ரீடம் இருக்குது. அவர் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். லைக் அவரோட பென்ஷன் ஃபண்ட் என்ன, அவரோட பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி அப்படின்றது வந்து அவரே சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2004 and 12 இருக்க நான் டெபாசிட் ஆர் டிலே டெபாசிட் இருக்காங்களா, ஸோ இவங்களுக்கான என்பிஎஸோட கான்ட்ரிபியூஷனை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அண்ட் இதன் மூலமாக வந்துட்டு 36 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் அப்ராக்சிமேட்டாக வந்து 18 lakhs இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோடது 2840 ரூபாய் வந்துட்டு இந்த வருஷத்துக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்கெட் அப்படின்றது. அண்ட் அடுத்ததாக இந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து 2004 வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு மட்டும் லான்ச் பண்ணாங்க. அண்ட் 2009 வந்துட்டு இது எல்லாருக்குமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இதன் மூலமாக வந்துட்டு எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வேண்டிய நேரத்துக்கு இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார், அவர் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து பென்ஷன் அக்கௌண்ட்லேருந்து பணம் தேவை அப்படின்னா வந்துட்டு அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். அண்ட் இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு யாருக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தோன்னா 18 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் இருக்க எல்லாருக்குமே வந்து இதை இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாருக்குமே வந்து இதை பண்ணலாம். ஒருவேளை அவங்க என்ஆர்ஐயாக இருந்தாலும் அவங்க வந்து இந்த என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து ஆக்சுவலி ஜாயின் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யுஏஇ வந்துட்டு அவங்களோட விமன் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு பார்லிமெண்ட் டேர்மில் வந்து 22.5%லேருந்து 50%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரிங் ட்ரக்ஸ் ஆன் டிமாண்ட். ஸோ இதில் வந்துட்டு இப்போது நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டார் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லர்ஸு, கார்பெண்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு முதல்ல வந்துட்டு கைத்தொழிலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கை வேலைகளை மனித எனர்ஜி வந்து அதிக அளவு சார்ந்திருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் எல்லாமே வந்து மெஷினரிக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து இந்த ட்ரக் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கோப்பிங் இருக்குது. இந்த 3D பிரிண்டிங் வந்து ஃபார்மா செக்டரில் வந்து ரொம்ப நல்ல டெவலப்பிங்காக இருக்குது. அண்ட் இதன் மூலமாக வந்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு காஸ்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் வந்து நிறைய வந்து உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் இதன் மூலமாக வந்துட்டு நிறைய உற்பத்தி பண்ணுறது மூலமாக மெஷினரிஸ் பண்ணும்போது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட வந்து நம்ம வந்து சிங்க்ரனைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு எசென்ஷியல் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு யூஎன் வந்துட்டு ஒரு நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் அகெயின்ஸ்ட் டெரரிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. அண்ட் இதை வந்துட்டு யூஎன் செக்ரட்டரி ஜெனரல் வந்து அண்டோனியோ குட்டோஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க இந்த சொசைட்டியில் வந்து இந்த செக்யூரிட்டி, ஹியூமனிட்டி, ஹியூமன் ரைட்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் செக்டர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கோஆர்டினேட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. பிகாஸ் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லோரும் ஒரு கோஆர்டினேஷனில் ஒரு காம்பேக்ட் ஒரு யூனியனாக இருந்து கவுண்டர் டெரரிசம்க்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இதோட நோக்கமாக இருக்குது. லைக் இப்போ தேஷ் அண்ட் அல்கொய்தா இவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மதம் சார்ந்து மறுபடியும் வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியோநாசி, வலதுசாரிகள் அப்படி சொல்லப்படுற ரைட் குரூப்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட்டை வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆள் சேர்க்கறதுக்காக வந்து இவங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறது மாதிரி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 36 ஆர்கனைசேஷன் வந்து இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இது வந்துட்டு இன்டர்போல் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷனையும் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனையும் வந்துட்டு ஒன்றா வந்து இந்த அக்ரிமெண்ட் மூலமாக இணைக்குது. அண்ட் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட் 2005 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அண்ட் இது வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு கோஆர்டினேஷன் வந்து கவுண்டர் டெரரிசமில் இருக்கணும் அப்படின்ற எஃபர்ட்டுக்காக தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து இது வரைக்கும் வந்து 27% வந்து அந்த டெத் ஃபால் ரேட்டை வந்து இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இருந்தாலுமே 67 கண்ட்ரிஸ் வந்து இப்போவுமே வந்துட்டு இந்த டெட்லி அட்டாக்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஹால்ஸ் ஹெலிகாப்டர் வந்து அதோட 6 கிலோமீட்டர் ஃப்ளைட் டெஸ்ட்டை வந்து இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஹால்ஸ் அப்படின்றது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வந்து லிமிடெட் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க.
அண்ட் இது வந்து ஆல்ரெடி இருக்க சிட்டாக் ஹெலிகாப்டருக்கு பதிலாக வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்கிற மல்டிபர்பஸ் ஹெலிகாப்டர் இது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜீன் மொனட் சென்டர் வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இனாகுரேட் பண்ணுறாங்க. இதுவரை யூரோப் யூனியன் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதும் அவங்க தான் இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் வந்து கர்நாடகாவில் இருக்குது. அங்கே வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஏன் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷனல் கனெக்ஷன் வந்து இந்தியாவுக்கும் யூரோப் யூனியனுக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த சென்டர் வந்து இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜேர்னலிசம் ஏஐ ப்ராஜெக்ட் வந்து கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வந்துட்டு ஜேர்னலிசம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு தேவையான ப்ராஜெக்ட் தேவையான ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங், நியூஸ் ரூம்ஸ், இது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷனு, ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வரதுக்காக வந்துட்டு இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கூகுள் நியூஸ் இனிஷியேட்டிவோட ஒரு பார்ட்டான ப்ராஜெக்ட். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக் கார்டு ரிப்போர்ட் வந்து 2018 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஆர்டிக் ரீஜியனில் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்துட்டு அதுக்கான ரிப்போர்ட் கார்டு தான் வந்து இந்த ஆர்டிக் ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறது. இதை வந்துட்டு யுஎஸ் நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்ஆர்வி அப்படின்றது வந்துட்டு இந்தியன் நேவி வந்துட்டு இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஎஸ்ஆர்வி அப்படின்றது வந்துட்டு எங்கேயாவது டீப் மாதிரி வந்துட்டு 650 மீட்டர் வந்து டெப்த்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெஸ்கியூ க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல ஆபத்தை வந்துட்டு அங்கேருந்து காப்பாற்றுறதுக்கான உண்டான ஒரு சப்மரைன் தான் இந்த டிஎஸ்ஆர்வி அப்படின்றது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹோம் மினிஸ்ட்ரி வந்துட்டு ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு பீப்புளுக்கான ஒரு நாலேஜ் கொடுக்கறது, சைபர் கிரைம்ஸ் அண்ட் அவங்களோட ப்ரிகாஷன்ஸு, அவங்களுக்கான தேவையான ப்ரிவென்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஹோம் மினிஸ்ட்ரி வந்து இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எத்தனிக் ஆர்னமெண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ் வந்துட்டு இப்போ வந்து இந்த எக்ஸிபிஷனை வந்துட்டு டெல்லியில் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 31 டிசம்பர் 2018 முடியுது. அடுத்து ரைஸ் 2018 அப்படின்ற இது வந்து ரிப்போர்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க்கு. ரைஸ் அப்படின்றது வந்து ரெகுலேட்டரி இண்டிகேட்டர் ஃபார் சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்றது தான். ஸோ இதுக்கான 2018 ரிப்போர்ட் வந்து வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து COP24 நடந்தது இல்லையா இப்போ போலண்டில், அதோட ஒரு பார்ட்டான யூஎன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதோட ஒரு இதுவாக தான் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா WTA அப்படின்னு பண்ணுற விமென்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன், ஸோ அதோட கோச் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை வந்துட்டு சச்சா பட்ஜி அப்படின்றவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து முதல் பெண்மணி வந்து இந்த மாதிரியான ஒரு அவார்டை வந்து வின் பண்ணுறவங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் மினிமம் வேஜ் அப்படின்றது வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வந்து 14,000 பர் மந்த் வந்து கொடுக்கணும். செமிஸ்கில்டு லேபர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 15,400 பர் மந்த் கொடுக்கணும். ஸ்கில்டு லேபர்ஸாக இருந்தால் அவங்களோட மினிமம் வேஜ்னு பார்த்தோன்னா 16,962 பர் மந்த்தாக இருக்கணும். இது வந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து 3 இயர்ஸ் ஜெயில் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் மினிமம் வேஜ் அப்படின்றது டெல்லி கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மேரி கோம் வந்துட்டு ஹையஸ்ட் சிவிலியன் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. மெத்தலோமியா அப்படின்ற ஒரு ஹையஸ்ட் டைட்டில் வந்துட்டு இம்பாலில் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இது வந்து எக்ஸலண்ட் குயின் அப்படின்ற ஒரு டைட்டில் இவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 21 நேஷனல் பார்க் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 21 நேஷனல் பார்க் எங்கெங்கே இருக்குது, வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அஸ்ஸாம், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, மகாராஷ்டிரா, மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் இந்த ஏரியாவில் இருக்குது. எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்ற வேர்டு வந்துட்டு 1986 என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் வந்து சில இடங்களை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து சூழ்நிலைக்காக அங்கே இருக்க வனவாழ் உயிரினங்களுக்காகவும் அங்கே இருக்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிக்காகவும் வந்துட்டு இது வந்து கொடுத்துருக்காங்க எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டே வந்து டிசம்பர் 12 வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்துட்டு இந்த ஸ்ட்ராங் அண்ட் ரெசிலியன்ட் ஹெல்த்தி சிஸ்டம் வந்துட்டு யூனிவர்சல் அண்ட் ஹெல்த் கவரேஜ் மூலமாக வந்து மல்டி ஸ்டாக் ஹோல்டர் பார்ட்னர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு எய்ம் வந்து இந்த யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேயில் வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட தீம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் for universal health coverage, now is the time for collective action அப்படின்றது தான் வந்துட்டு இதோட தீமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா யூஎன் பேனல் ஆடிட்டர்ஸில் வந்து ராஜீவ் வந்துட்டு வைஸ் சேர்பர்சனாக இருக்கார். இந்த வருஷத்தோட சேர்பர்சனாக வந்துட்டு யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கு தான் இப்போ வந்து ராஜீவ் மர்ஷி அவர் வந்துட்டு வைஸ் சேர்மனாக வந்துட்டு இருக்கார்.
அண்ட் இது வந்து ஒரு 11 கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு பேனல் சொல்லலாம். இதில் இந்தியா உட்பட வந்து ஜெர்மனி, சிலி, கனடா, ஃப்ரான்ஸ், இத்தாலி, பிலிப்பைன்ஸ், கனா, இந்தோனேஷியா, சுவிட்சர்லாண்டு, யுனைடெட் கிங்டம் இவங்க எல்லோரும் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரலிட்டி அப்படின்ற இன்டர்நேஷ்னல் டே வந்துட்டு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து நியூட்ரலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இதுதான் இதோட எய்மாக இருக்குது. இந்த அவேர்னஸ் தான் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்துட்டு யுனைடெட் நேஷன் ஜென்ரல் கவுன்சில் வந்துட்டு 2017 வந்து அப்சர்வ் பண்ணாங்க ஃபெப்ரவரியில். அண்ட் அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் டிசம்பர் 12லேருந்து இதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் என்ஷூர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஷூர் அப்படின்றது வந்து ஒரு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். ஸோ அது மூலமாக வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம், ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த என்ஷூர் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரிங் அண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் இன்ஃபர்மேஷன், அவங்களுக்கான ஃபண்ட், இது எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து குயிக்காக அந்த போர்ட்டலில் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கலா உற்சவா அப்படின்ற நேஷனல் காம்படிஷன் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த இனாக்ரேஷன் மூலமாக வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நல்ல டேலண்ட் ஆர்டிஸ்ட் அவங்களோட டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து இந்த கலா உற்சவம் வந்து விளங்கிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்துட்டு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் போர்ட் அசோசியேஷன் வந்துட்டு PSC 1X அப்படின்றது வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த PSC அப்படின்றது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ட் கம்யூனிட்டி சிஸ்டம்னு சொல்லலாம். இதன் மூலம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அந்த லாஜிஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லாஜிஸ்டிக் இண்டெக்ஸில் வந்து முன்னாடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டாக தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இது எல்லாத்துலேயும் வந்து இண்டோஜினியஸாக இந்த பிளாட்ஃபார்மில் இண்டோஜினியஸாக டெவலப் பண்ணுது. அண்ட் இந்த IPA அப்படின்றது வந்து 1966 வந்துட்டு கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சக்திகாந்தா தாஸ் அப்படின்றவங்க வந்து RBIயோட கவர்னராக வந்து இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் வந்துட்டு மெம்பராக இருக்கவங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஷிந்த் அப்படின்ற ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு. இந்த நிஷித்தி அப்படின்றது வந்துட்டு 12th செஞ்சுரியை சேர்ந்தது. அண்ட் இது வந்து கர்நாடகாவில் ஒரு வில்லேஜில் கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்துட்டு ஒரு புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, அரவிந்த் சுப்ரமணியன் அப்படின்றவர். இந்த புக்கோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் கவுன்சில் த சேலஞ்சஸ் ஆஃப் மோடி ஜெட்லி எக்கனாமி அப்படின்றது அந்த புக்கோட டைட்டிலாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு செபி வந்துட்டு அவங்களோட நியூ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க இல்லையா, வெஞ்சர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான அவங்களுக்கான நார்ம்ஸில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. லைக் காமர்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்டிக், அந்த பயோடெக்னாலஜி, இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் வந்து அவங்களோட சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்காக வந்துட்டு ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு கிட்ட வந்துட்டு 400 மில்லியன் லோன் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அப்ரூவல் வந்து இப்போ கிடைச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட்டு அண்டர் வாட்டர் மியூசியம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து INS கடலூர் வந்துட்டு மைன் ஸ்வீப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து டீகமிஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து உருவாக்கப்பட போகுது. அண்ட் இது வந்துட்டு பாண்டிச்சேரி கோஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டரில் வந்து அமையிறதா இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கண்ணூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது கண்ணூர் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்கிறது கேரளாவில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இம்ரான் வந்துட்டு சாங்சுரி வைல்ட் லைஃப் சர்வீஸோட அவார்டை வந்து 2018 வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கிராஸ்பவ் 2018 அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸசைஸு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸு. அண்ட் இந்த எக்ஸசைஸ் மூலமாக வந்துட்டு ஒரு லைக் ஆகாஷ், ஸ்பைடரு, OSA இந்த மாதிரியான மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறது. அண்ட் அது மூலமாக டெஸ்ட் ஃபயரிங் எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஒரு காம்பேக்ட் ஸ்கில்லை வந்து கொண்டு வரதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து 10th டிசம்பர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்துட்டு இதை 1948 வந்து அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் இதோட 70th ஆனிவர்சரி வந்து இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம்னு பார்த்தோன்னா ஸ்டாண்ட் அப் ஃபார் த ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஷியோமி அப்படின்ற அருணாச்சல பிரதேஷில் இருக்க ஒரு இடம் வந்து 23வது டிஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ வந்து இது மாற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்திரா நேவி 2018 வந்துட்டு எக்ஸசைஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மெரிடைம் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து விசாகப்பட்டினமில் வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக வந்து இதோடு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாஸ்டர் மைண்ட் அகாடமி. ஹேவ்